கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் ஆகஸ்ட் மாதம் முழுவதும் ஆண்டவர் நம்மளை கண்மணி போல நம்மை பாதுகாத்து இந்த செப்டம்பர் மாதத்தில் வரும்படி கர்த்தர் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். தேவ பிரசனம், தேவ சமாதானம் உண்டாவதாக. 8 மாதங்கள் பாதுகாத்து இந்த 9வது மாதத்தில் வரும்படி கர்த்தர் கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வாராக. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை அற்புதமாக நடத்தி வந்த தேவன் நல்லவராக இருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். இப்பொழுது இந்த மாதத்துக்கான ஒரு வாக்கு தத்தத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். நாம் வாசிப்போம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்லுகிறார். நமக்கு எல்லாம் பரிட்சமான வசனம், பிடித்த வசனம். அநேக நேரத்திலே நாம் சோர்ந்து போன நேரங்களெல்லாம் நம்மை ஆற்றி தேற்றி அரவணைத்த கர்த்தருடைய வார்த்தை. அவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் யாரை பார்த்து சொல்லுகிறார் என்று சொன்னால், தேவன் தம்முடைய ஜனத்தை பார்த்து அவர் இப்படியாக சொல்லுகிறார், நீ பயப்படாத அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்து சொல்றாரு, திகையாத அப்படின்னு சொல்லுகிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய தேவ ஜனமே, ஒருவேளை நீங்கள் பயந்திருக்கலாம், ஒருவேளை நீங்கள் திகைத்திருக்கலாம், ஒருவேளை உங்களை பயம் முறித்திருக்கலாம். உங்கள் பலவீனமோ, உங்கள் போராட்டமோ, உங்கள் பிரச்சனையோ, உங்கள் கடன் பிரச்சனையோ, பல நெருக்கடியோ, நான் எப்படி சமாளிக்க போகிறேன், நான் எப்படி வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் பயந்திருக்கலாம். ஆனால் இந்த செப்டம்பர் மாதத்தில் வந்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன அப்படின்னா, சொல்றாரு, நீ பயப்படாத அப்படின்னு சொல்லுகிறார். ஆண்டவர் பயப்படாத அப்படின்றாரு. அப்ப ஆண்டவர் பயப்படாத அப்படின்னா ஆண்டவர் அப்ப ஏதோ ஒன்று செய்கிறார் என்று அர்த்தம். அப்ப ஆண்டவர் சொல்ற, பயப்படாதம்மா, பயப்படாத அப்படின்னு சொல்றார். அப்ப ஏன் தெரியுமா அவர் சொல்றார், பயப்படாத, நான் உன்னுடன் இருக்கிறேன் அப்படின்றார். அவர் சொல்றார், நான் உன்னுடன் இருக்கிறேன். அப்ப ஆண்டவர் நம்மோடு வச்சுக்கிட்டு நம்ம பயப்படுறதுல எந்த விதத்திலும் அது நியாயம் அல்ல. சரிங்களா? ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார், நம்ம பயப்படவே கூடாது. ஏன்னா நம்ம கூட இருக்கிறவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 121 2வது வசனத்தில் வாசிக்கிறோம், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் என் கூட இருக்கிறார், எனக்குள்ள இருக்கிறார், எனக்குள்ள வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அந்த தேவன் கைவிட மாட்டார். அது சங்கீதம் 121 2வது வசனத்தை அந்த கீழ்ப்பகுதி சொல்லுகிறது, கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். எந்த கர்த்தரிடத்திலிருந்து? வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று கர்த்தருடைய வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது. அவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார், அவர் நமக்கு இறங்குகிறவராக இருக்கிறார், அவர் நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவராக இருக்கிறார். அதான் சொல்ற, திகையாதே. ஒருவேளை திகைத்து போயிருக்கலாம். கடந்த காலங்களிலே, மாதங்களிலே நீங்கள் திகைத்து போயிருந்திருக்கலாம். ஒருவேளை எப்படி இருக்குமோன்னு சொல்லி கண்ணீரோடு இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, திகையாத, நான் உன் தேவன், பயப்படாத, நான் உன் தேவன், திகையாத, நான் உன் தேவன். அவர் சொல்றார், நான் உன்னை பலப்படுத்தி நான் உனக்கு என்ன பண்ணுவேன், சகாயம் பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். நம்முடைய தேவன் சகாயம் பண்ணுகிறவர், நம்முடைய தேவன் உதவி செய்கிறவர், நம்முடைய தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டுகிறவர் தேவனாக இருக்கிறார். நீங்கள் பைபிளில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஆபிரகாமுடைய சம்பவத்தை நம்ம பார்க்க முடியும். ஆதியாகமம்
15ஆம் அதிகாரத்தில் அவர் அழகாய் சொல்லுகிறார். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தில் சோதோம் ராஜா வந்து ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, ஆபிரகாமே ஜனங்களை எனக்கு தாரும், நீ வைத்திருக்க பொருள் எல்லாம் எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு கேட்கிறார். சோதோம் ராஜா வந்து ஆபிரகாமை பார்த்து கேட்கிறார். என்ன கேட்கிறாருன்னா, நீ ஜனத்தை நீ யுத்தம் பண்ண பார்த்தியா, நீ ஜெயித்த பார்த்தியா, நீ திருப்பி கொண்டு வந்த பார்த்தியா, இந்த சோதோம் ஜனங்களை எல்லாம் என்கிட்ட விட்டுடு, அவங்க வச்சிருக்கிற பொருள் எல்லாம் நீ எடுத்துட்டு போயிடு அப்படின்னு சொல்லும் போது அதற்கு ஆபிரகாம் சொல்ற ஒரு வார்த்தை என்ன, அதுதாங்க இங்க அங்க மிக முக்கியமானது. அதுதான் அந்த வார்த்தை, ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. அது சொல்றாரு, ஆபிரகாம் சோதோம் ராஜாவை பார்த்து, 22வது வசனம் ஆதியாகமம் 14:22 சொல்லுகிறது, ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யவன் ஆக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகள் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று. 23வது வசனம், வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கைகளை உயர்த்துகிறேன் அப்படி சொல்றார். எப்படி சொல்றாரு? வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக. சங்கீதம் 121:2 வசனம் சொல்லுகிறது, வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வருகிறது. அப்போ வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், ஆமேன், அவர் எனக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். யார்கிட்டையும் போய் கையேந்துறதுக்கு கர்த்தர் விட மாட்டார். யாருக்கிட்டையும் நம்ம தலை குனிந்து போக கர்த்தர் விட மாட்டார். கர்த்தர் எப்படிப்பட்டவர்னா, அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தெய்வம். நமக்கு உதவி செய்வதே லேசான காரியம். வசனம் சொல்லுகிறது, பெலன் உள்ளவனுக்கும் பெலன் இல்லாதவனுக்கும் உதவி செய்வது லேசான காரியம். அப்போ கர்த்தரை நம்பி வந்திருக்கிற உங்களுக்கு, கர்த்தரை சார்ந்து வந்திருக்கிற உங்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதான் சொல்லப்படுற, நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். ஆண்டவர் உங்களுக்கு சகாயம் பண்ணுவார். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆண்டவர் உங்களை நடத்துவார். உங்களை ரட்சித்த கர்த்தர், உங்களை தூக்கி எடுத்த கர்த்தர், உங்களை சுமந்த கர்த்தர், உங்களை வேறு பிரித்த கர்த்தர், உங்கள் தாயின் கருவில் உருவாகும் முன்னே தெரிந்து கொண்ட தேவன் உங்களுக்கு என்ன பண்ணுவாராம்? உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஆகஸ்ட் மாதம் முழுவதும் நடத்தின தேவன் இந்த செப்டம்பர் மாதத்திலும் இந்த வாக்கு தத்தத்தின்படி கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய எதிர்காலத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அவர் உங்க கூட இருப்பார். நீங்க திகையாதீங்க. அவர் உங்கள் தேவன். உங்கள் தேவன் எப்படிப்பட்டவர்? வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். அவர் ஒத்தாசை அனுப்புவார், சகாயம் பண்ணுவார், ஹெல்ப் பண்ணுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவர் ஆகஸ்ட் முழுவதும் நடத்தின தேவன் இந்த செப்டம்பர் மாதத்தில் ஆண்டவர் நம்மை அற்புதமாக நடத்துவாராக, அதிசயமாக நடத்துவாராக. சகோதரி, சகோதரா, தாயாரே, சிறு பிள்ளையே, நீ சோர்ந்து போக வேண்டாம். ஆண்டவர் சொல்ல, நீ பயப்படாத அப்படின்றார், நீ திகையாத அப்படின்றார். ஏன்னா நான் உன் கூட இருக்கிறேன். உன் கூட இருக்கிற நான் உன் தேவன். நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். நம்ம எல்லாம் ஜெபிப்போமா? எங்கள் அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நன்றி ஏசப்பா. இந்த நாளில் கூட ஆகஸ்ட் முழுவதும் எங்களை அற்புதமாக நடத்தி இந்த செப்டம்பர் மாதத்தில் முதல் தேதியில் வரும்படி நீங்கள் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். அப்பா, உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிற உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பயப்படாதுன்னு சொல்லியிருக்கிறீங்களே, எங்களை நீங்கள் நடத்த போகிறதுக்காக நன்றி. திகையாதுன்னு சொல்லியிருக்கிறீங்களே ஆண்டவரே, எங்களை நடத்த போகிறதுக்காக நன்றி. இந்த மாதத்தில் நாங்கள் பயப்படாமலும் திகையாமலும் இருந்து கர்த்தர் எங்கள் கூட இருந்து எங்கள் தேவனாயிருந்து நீர் எங்களுக்கு உதவி செய்ய போகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீங்கள் ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஒவ்வொரு சகோதரனையும் ஒவ்வொரு சகோதரியும் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நீங்க பலப்படுத்த போகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தெய்வமே, நீர் பொறுப்பெடுத்து வழிநடத்தி ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய வார்த்தை நிறைவேறட்டும். இயேசுவின் மூலம் வேண்டுகிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.